நீங்க வேலைக்கே போகாம இப்போ உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு. அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அதாவது இப்போ நான் வேலைக்கு போறதில்ல. ஐ வாஸ் ஜஸ்ட் ரிட்டையர்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 41. இப்போ 41 ரிட்டையர்ட் ஆயிட்டேன். வித்தவுட் ஒர்க் there are passive income comes on my accounts 1,60,000 per month. It comes on passively. I shown that right incomes are this all positive cash flow. அப்போ நமக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது தான் நான் ஒன்றா ஸ்டார்டட் டு ரீட். அப்போ ஃபினான்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது கிராஜுவலாக 2017 தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இட்ஸ் around 6 crores. It's my portfolio. 6 கோடி உங்களோட portfolio. 6 crore my portfolio. All together, real estate, a gold, a stock, mutual fund and corporate bonds. All together, it's a 6 crores. Monthly 2 lakhs and my income. இது எல்லாராலையும் முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா முடியும். Compounding interest, the 8th world wonder. Compounding interestனா என்னன்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிச் டேட் புவர் டேட் புக்கை நான் வாங்கி அதுவும் நான் தமிழில் தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா படிக்க தெரியாதுங்கிறனால நான் தமிழில் வாங்கினேன். தமிழில் போய்ட்டு எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ரிச் டேட் புவர் டேட் புக்கை வாங்கினேன். அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரியல் அசட்னா என்னென்னு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோன்னு என்னென்னு. இன்னைய வரை என் அக்கௌண்ட்டில் அந்த 2017 அப்புறம் எனக்குள்ளே ஒன்று பண்ணிக்கிட்டேன். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் என்னென்னா பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் என் லைஃப்பில் இருக்கணும்னு. என்னென்னா 500 ரூபா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, ரெட்டில் வந்துடும், டெபிட் ஆகிடுச்சு. அந்த 500 ரூபா அடுத்த கிரெடிட் ஆகிற வரையும் ஐ வாண்ட் ஸ்பெண்ட். அந்த சபதத்தை நான் எடுத்தேன். புரியுதா? அந்த சபதத்தை நான் எடுத்தேன். ஆனால் 500 ரூபா இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 500 ரூபா எனக்கு கொடுத்து எக்ஸிட் ஆகிடுச்சு. திருப்பி இந்த 500 ரூபா எனக்கு வர வரையும் ஐ வாண்ட் ஸ்பெண்ட் இட். என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது, ஒரே டெபிட் கார்டு தான் இருக்குது. நாங்கள் வெளியில் போகும்போது என்னோடய வேலெட்டை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நாங்கள் போனால் ஒன்லி பார்க்கு தான் போவோம். பார்க்குனா நம்மளோட பூங்காக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, எதுவும் கிடையாது, உங்களுக்கு எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது. நேராக போகிறீங்க, பியூர் ஆக்சிஜன் எடுக்கிறீங்க, குழந்தைங்களோட விளையாடுறீங்க, திருப்பி வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஷாப்பிங் மால் போனீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் ஷாப்பிங் மால் போகிறது இயர்லி 1 டைம் தான். நானே, என் மனைவி, குழந்தைகள் நாங்கள் போகிறது தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் போவோம், வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ், அவ்வளோதான். இதெல்லாம் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்? 2000. ஏன்னா அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான். அனாவசியமான செலவுகள்லாம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம், அந்த தியாகு அவர் கஷ்டப்பட்டது அதெல்லாம் என் மைண்டில் உட்காந்துருச்சு. அப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்தனால என்ன பண்ணிட்டேன்னா 2017 என்ன பண்ணேன், கோல்டெல்லாம் நான் அப்படியே கிராஜுவலாக பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு 2 பொண்ணுங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மிடில் ஈஸ்ட் போயிட்டே இருக்கேன், பிள்ளைங்களாம் வேறு என்னை வந்து மிஸ்ஸிங் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, எப்பா நீங்கள் இப்படியே போயிட்டே இருக்கிறீங்க, யூ நீட் டு பி தேர் வித் அஸ் அப்படின்ட்டாங்க ஒரு கட்டத்தில். அப்போ இப்போ நான் வீட்டில் உட்காரணும்னா எனக்கு பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரீ ஃபின் கால் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய யூடியூப்ஸில் இப்போ இன்றைக்கி வந்து ஃபின்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் நிறைய ஃப்ராடுலன்ஸும் இருக்கிறாங்க, சில பேர் அத்தன்டிக்காகவும் இருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் ஆர்பிஐ அப்ரூவ்டு ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் தோஸ் ஆர், அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ அப்ரூவ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது, நான் அதில் வந்து பியூராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸை நான் வந்து கிராஜுவலாக 2019 பை பண்ண ஆரம்பித்தேன். கார்ப்பரேட் பாண்டு நீங்கள் எப்படின்னா 3 lakhs வந்து நீங்கள் 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கெலாம். இன்றைக்கி 10,000 இருந்தாலே போதும். 10,000 நீங்கள் பை பண்ணிட்டீங்க கார்ப்பரேட் பாண்டு, 3 வருஷம் லாக்இன் பீரியடு, 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10,000 வந்துடும். ஆனால் இந்த 3 வருஷத்துக்குள்ளே மந்த்லி யூ வில் கெட் அ இன்கம், இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் அ பாண்ட், கார்ப்பரேட் பாண்ட். அப்போது இந்த கார்ப்பரேட் பாண்டை நான் கிராஜுவலாக வாங்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்கிட்ட கார்ப்பரேட் பாண்ட் ஒரு 90 lakhs இருக்குது. 90 lakhsங்கிறதுனால 90,000 ஐ எம் கெட்டிங் பை ஒன்லி இன்ட்ரெஸ்ட். என்னோடய கார்பஸ் அப்படியே தான் இருக்குது. நான் வேலைக்கு போகல, நான் கொடுத்த பணம், நான் போட்ட பணம் எனக்கு வேலை செய்யுது. நம்ம பணம் நமக்கு வேலை செய்யணும்.